பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் ஆண்டவர் ஏற்படுத்தின மாற்றங்கள், தேவனால் உண்டான சில மாற்றங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வேதாகமத்திலே சில இடங்களிலே சில நபர்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நான் உங்களுக்கு நேற்றைய தினத்திலே சொன்னேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாரியத்துவத்தை கர்த்தர் மாற்றினார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாமே என்று சொல்லி எபிரேயரில் எழுதப்பட்டதை எடுத்து பார்த்தோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படுகிறோம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்படுகிறோம். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தானியேல் சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்னுடைய உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்றாரு. அவர் மாறாதவர், ஆனால் சில காரியங்களை மாற்றி அமைப்பவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறு நிமித்தம் அவர் மாற்றி அமைத்தார். சரிங்களா? நம்ம அதை அப்படியே தொடர்ச்சியாக இப்போ நம்ம இன்னைக்கு சில காரியங்களை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். தொடர்ந்து வேதாகமத்தில் ஆங்காங்கே சில மாறுதல்களை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தரே அதை செய்திருக்கிறார். அப்படி அவர் செய்த மாறுதல்கள் என்ன என்பதை நாம் எளிமையாய் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆக்சுவலாக ஏதேனிலேயே சில சம்பவங்கள் நடக்கிறது. நான் அதற்குள்ளாக போகாமல் கொஞ்சம் நமக்கு நன்கு நாம் இப்பொழுது காண்கிற சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். காண்கிற சில விஷயங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இயற்கையில் நாம் பார்க்கிற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், ஏதேனிலும் கர்த்தர் சில காரியங்களை செய்தார். மனிதன் கையில் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார், மனிதனுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தி இருந்தார். ஆனால் மனிதனோ தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே மனிதன் தேவ மகிமையை இழந்தான், சாபத்தை வாங்கி கொண்டான், மரணத்தை வாங்கி கொண்டான். அது மாத்திரமல்ல, ஸ்திரீகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, சர்ப்பத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை, சத்ருவுக்கு ஏற்பட்ட காரியம், இது எல்லாம் இருக்கு. நான் இப்போ அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா அது நேரடியாக எடுக்க வேண்டிய பைபிள் ஸ்டடி, மணிக்கணக்காக எடுக்க வேண்டிய பைபிள் ஸ்டடி. இப்போ நம்ம அதற்குள்ள போகாம கொஞ்சம் எளிமையாக பார்க்க போறோம். நோவாவின் நாட்களில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜலப்பிரளயத்திற்கு முன்பு இந்த உலகத்தில் இருந்த கிளைமேட் வேற, ஜலப்பிரளயத்திற்கு பின்பு கிளைமேட் வேற. அதான் இப்போ இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், நீங்க கண்ணில் பார்க்கறது அப்படின்னு சொன்னேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டு ஜலப்பிரளயத்துக்கு முன்பு கிடையாது. அன்றைக்கு இருந்த கிளைமேட் எப்படி இருந்தது என்று சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் மிக அழகா போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரத்துல பூமி முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொல்லும் பொழுது ஆகாய விரிவு உண்டாயிற்று. அப்படி ஆகாய விரிவு உண்டாகும் போது இந்த ஆகாய விரிவுக்கு மேல தண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே தண்ணி. ஆகாய விரிவுக்கு கீழே இருந்த தண்ணியை தான் கர்த்தர் ஓரிடத்தில் சேரும்படி சொன்னார். அப்படி சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். சரிங்களா? அதுக்கு பின்புதான் வெட்டாந்தரை காணப்பட்டது. மேலே என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு. அப்போ கிளைமேட்டே வேற. ஏன்னா சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் அன்றைக்கு இருந்த கிளைமேட் எல்லாமே வேறு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த மக்களுடைய ஆயுசு நாட்களும் அதிகம். சரிங்களா? அந்த கிளைமேட் புளிக்காது. ஏன்னா நோவா திராட்சை ரசம் குடிச்சாருன்னு போட்டிருக்கு. அது புளிப்பாயிருச்சு. அதுக்கு முன்னால் அந்த மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு இருந்த கிளைமேட்டு வேற. ஆனால் ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகினபடினாலே, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து, பைபிள் சொல்லுது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. மிகவும் அக்கிரமம் பெருகி ஆண்டவரே விசனப்படக்கூடிய அளவுக்கு அக்கிரமம் பெருகினதுனால கர்த்தர் உலகத்தை அழித்தார். அப்படி அழிக்கும்போது மேலே இருந்த தண்ணீர் தான் மழையாய் பொழிந்தது. அதற்கு பின்புதான் கர்த்தர் சொன்னார். இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் விளக்குறேன். ஆதியாகமம் 8:22, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அப்ப ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இனிமே பகலும் இரவும் மாறாது. அதே போல கோடை காலமும் மாரி காலமும் எப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல வருது இல்லையா, என்ன வருது, வெயில் காலம் வரும்,
அப்புறம் மழைக்காலம் வரும், அப்புறம் பனி. இப்போ பனி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, பனிக்காலம் வரும். நாங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு 4-5 மாதங்கள் பலமான காற்று வீசும். நீங்கள் தாராபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது பாலக்காடு கணவாய் என்கிற கணவாய் வழியாக அதற்கு நேர் இருக்கிற பகுதிகளில் காற்று வீசும். பல்லடத்துக்கு இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா குடிமங்கலம், தாராபுரம் நெட்டுக்கு கரூர் வரைக்கும் அந்த காற்று வீசும். அங்கே விண்ட் ஃபார்ம் அதிகமாக போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே கிளைமேட் அப்படி இருக்குது. காற்று காலம் இருக்கும், அதுக்கப்புறம் மழை காலம், அதுக்கப்புறம் குளிர்காலம், அதுக்கப்புறம் வெயில் காலம். இத்தனை காலம் இங்கே வருது. ஆனால் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம்தான். அதாவது இரவு பகல் வருமே தவிர மற்றபடி இந்த மாதிரி காலம்லாம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். தேவன் நினைத்தால் எந்த காலத்தையும் எப்படியும் செய்ய அவரால் முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும்போது, இல்லைன்னா வனாந்தரத்தில் வாழும்போது தான் சொல்லணும். ஏன்னா அவங்க 40 வருஷமும் தொடர்ந்து 40 வருஷமும் நடந்துகிட்டு இருக்கல, ஆங்காங்க அவங்க தங்கி இருந்தாங்க. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். மன்னாவனுடைய ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? மன்னா எப்படி வரும் தெரியுமா? காலையில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருக்கும். நல்லா கவனிச்சுடுங்க. காலையில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருக்கும். அப்போ அந்த வெயில் ஏற ஏற பனி உருக ஆரம்பிக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கு மேலே தான் என்ன கிடக்கும்னா மண்ணா கிடக்கும். ஏன்னா மண்ணா பனி பெய்யாமல் விழுந்துச்சுன்னா கீழே விழுந்து மண்ணாயிரும். தேவன் அவ்வளவு நேர்த்தியாக ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். இப்போ நான் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். 40 வருஷமும் ஒரே கிளைமேட். அங்கே 40 வருஷமும் பனி பெஞ்சிச்சு டெய்லி. இப்போ நம்ம ஊரில் இப்போ தான் நம்ம தாராபுரத்தில், இப்போ நான் தாராபுரத்தில் இருக்கிறேன், இப்போ தான் அங்கே பனி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நவம்பர் லாஸ்ட்டு, டிசம்பர் பனி இருக்கும். ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பனி குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஊரில் நம்ம நாட்டு கிளைமேட் அதுதான், மற்ற எல்லா நாடுகள்லையும் அதான். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கும்போது 40 வருஷமும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 40 வருஷமும் டெய்லி பனி பெய்யும், டெய்லி மண்ணா பெய்யும். எந்த கிளைமேட்டையும் மாற்ற அவரால் முடியும். சரியா? முதலாவது ஆதியாகமத்தில் ஏற்பட்ட மாற்றங்களில் பிரதானமான ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மாற்றியது எதன்னா கிளைமேட்டை மாற்றினார். கிளைமேட் மாறுது. நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்திற்கு முன்பு இருந்த கிளைமேட்டு வேற, அதற்கு பின்பு இருந்த கிளைமேட்டு வேற. அதனால தான் நோவா திராட்சை ரசத்தை குடித்த பொழுது அவனுக்கு வெறி எரிச்சு. ஏன்னா புளிச்சிச்சு. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் கொடைக்கானல் போயிருக்கும்போது அங்கே தயிர் புளிக்கலை. கொடைக்கானலில் தயிர் புளிக்கலை. நீங்கள் வீட்டில் ஊற்றி வைக்கிற தயிர் புளிக்க மாட்டேங்கி. ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி. சரிங்களா? அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்திற்கு முன்பு இருந்த கிளைமேட் வேற, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இருந்த கிளைமேட் வேற. இப்போ நாம் அனுபவிப்பது ஜலப்பிரளயத்திற்கு பின்பு உள்ள கிளைமேட்டு. சரிங்களா? அந்த கிளைமேட்ல அந்த மாற்றத்தை செய்தது யார் என்றால் கர்த்தர். அப்போ ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவரால் எதையும் மாற்ற அவரால் முடியும். சரியா? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, மாற்றத்தை உண்டாக்கும் போது அவருடைய செயலை தடுக்க யாராலும் முடியாது. இன்றைக்கு இந்த கிளைமேட் இப்படி வருது அப்படின்னா அதற்கு காரணம் கர்த்தர் அதை நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அதை மாற்றினார். அப்போ முதலாவது ஒரு காரியம் சொல்றேன். கர்த்தர் ஏற்படுத்திய மாற்றங்களில் ஒன்று கிளைமேட் சேஞ்ச். அதாவது என்ன சொல்றது, கிளைமேட் மாறியது. இல்லைன்னா என்ன சொல்றது, வானிலை மாறியது. வானிலை, சூழ்நிலை இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே மாறுகிறது. இந்த மாற்றத்தை உண்டாக்க தேவனால் முடியும். தேவன் செய்தார். அதை நாம் இன்றைக்கு அனுபவிக்கிறோம். நாளைக்கு அவர் என்ன மாற்றத்தை கொண்டாருங்கிறத நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.